ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ராகுவானவர் லாபஸ்தானமான 11வது இடத்துக்கும் கேதுவானவர் பஞ்சமஸ்தானத்துக்கும் வராரு. உங்களுக்கு ராகு லாபஸ்தானத்துல வர்றது ஒரு பெரிய நல்ல விஷயம்ங்க. ஏன்னா விரயத்துல சனீஸ்வரன் இருக்கிறாரு. ஐயோ நம்மளுக்கு காசு செலவாகுமே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அந்த கவலையை போக்குறதுக்காகவே ராகுவானவர் 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு. உங்களுக்கு அதீத லாபங்கள் அள்ளி கொடுக்க போறாரு. இந்த லாபம் அப்படின்றது வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் அந்த சம்பள உயர்வு மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் மூலமா லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்க்கமான காலம். நீங்க ஒரு நல்ல தெளிவான சிந்தனை உள்ளவர் அப்படின்றத இப்ப வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறீங்க. இந்த நேரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான முடிவுகளாக இருக்கும். அது எல்லோராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாகவே இருக்கும். அதனால இந்த ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய பெயர்ச்சியாகத்தான் இருக்க போகுது. இதுல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுங்க. நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப கிடைக்கிறதுக்கானது இருக்கு. இப்ப 11 அப்படின்றது பாத்தீங்கன்னா அது காற்று ராசி இல்லைங்களா? அதனால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்ப அதிகமா இருக்குங்க. அதனால எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை மிஸ் பண்ணாம இது போனா நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல தோணுச்சு அப்படின்னா அதை உடனே செயல்படுத்துறதுக்கான விஷயங்கள்ல இறங்குங்க. அது படிப்பா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், இல்ல திருமணமாகி நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்றதா கூட இருக்கட்டுமே. எதுவா இருந்தாலும் அந்த வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறப்போகுதுங்க. இந்த வாய்ப்பையும் நீங்க தவற விடாதீங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்ப கிடைக்கிறதுக்கு இருக்குங்க. அந்த குழந்தைகள் தங்களுடைய ஒரு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. அதனால குழந்தைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க வரப்போறாங்க. அவர்களாலேயும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை அடைய போறீங்க. என் பையன் இந்த மார்க் எடுத்திருக்காங்க, நல்ல மார்க் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய பெருமைப்படக்கூடிய நிலைக்கு குழந்தைகள் உங்களை உயர்த்துவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரக்கூடிய கேதுவால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது போகவே உங்களுக்கு அந்த இடத்தில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள், அதாவது பூர்வ புண்ணியத்தில் வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. இந்த சொத்துக்கள்ல கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் இருக்காது. வரும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஐயோ இப்ப ஏங்க பிரிக்கிறீங்க, அப்புறமா பிரிக்கலாமே, அப்பா காலம் இருக்கட்டும், அது இது எதுவுமே சொல்லாதீங்க. கம்னு பிரிக்கிறத வாங்கி வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குங்க. ஏன்னா தந்தை தாய் காலத்திற்கு பிறகு அது எப்படி மாறும்னுலாம் தெரியாது. கையில் கிடைக்கின்ற பொழுது அதை கைப்பற்றி கொள்வது உங்களுக்கு நல்லதை செய்யும். இந்த ராகு கேதுக்களால மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க மன்னார்குடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாம்பனின்ற ஊர்ல இருக்கும் சுயம்புவாக உருவாகிய நாகநாதர் மற்றும் அமிர்த நாயகிய போய் வழிபாடு பண்ணுங்க. இது ஆதிசேஷன் பாதாளத்திலேருந்து அவரை வழிபட்ட ஸ்தலம். இதற்கு இன்னொரு பெயர் பாதாளீச்சரம் அப்படின்றது இந்த கோவிலுக்கான பெயர், இந்த ஊருக்கான பெயர். அதனால இந்த கோவில்ல போய் நீங்க அவரை வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னா வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும். ஏங்க எங்களால மன்னார்குடியெல்லாம் போக முடியாது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இல்ல அப்படின்னா பழமையான சிவன் கோவில், அது சுயம்புவாக உருவான சிவன் கோவிலா இருக்கணும். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ராகுவை ராகு கால நேரத்திலும் கேதுவை திங்கக்கிழமையிலயோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையிலயோ வழிபாடு பண்றது அதீத சிறப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும். இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க. உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ, அதாவது கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும். அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.